10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது இங்கு தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வருவது தர்ம கர்மாதிபதி யோகம். ஏற்கனவே மாளவிகா யோகம், சிவராஜ யோகம், குருமங்கள யோகம்னு நிறைய சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே பூர்ணமாக நன்றாக வேலை செய்யும். இதை தவிர 9ஆம் இடம்ங்கிறது இந்த இடத்துல பாக்யஸ்தானம். அப்போ இதனை நாம் அதிர்ஷ்டஸ்தானமாக எடுத்துக்கொள்ளலாம். புதன் சுக்கிரன் கூட்டணி 9ஆம் இடத்தில். இப்போ இதுக்கு பலன்னு எடுத்தோம் அப்படின்னா 6 பாலில் 6 அடிக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு 1-2 வைடு நோபால் வாங்கி அதிலும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கும் மேலன்னு சொல்வதை போல் நிறைய வாய்ப்புகளும் வெற்றிகளும் குறிப்பாக மிதுன ராசிக்கு இந்த மாதம் வரும். இதனை பூரணமாக உங்களுடைய தொழிலுக்கும் பாக்கியத்துக்கும் நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். நிறைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரக்கூடிய அமைப்பு எல்லாமே தொழிலில் தான் வருகிறது. குறிப்பாக எங்களுக்கு தொழிலுக்கு மேன் பவர் கிடைக்கல, லேபர் கிடைக்கல, நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்கள். அதையும் தவிர ஸ்கில்டு லேபர் எங்களுக்கு வரலை, பேமெண்ட் வரலன்னெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் காலில் சக்கரத்தை அமைத்து கொண்டு மிகவும் வேகமாக இயங்கி எப்படியாவது அந்த விஷயத்தை இவர்கள் தங்கள் பக்கம் ஈர்த்து விடுவார்கள். தேவையில்லாத பயணங்களில் போக மாட்டார்கள். 3ஆம் இடத்துல கேது, பயணங்கள் சுருங்கிவிடும். அப்போது ஒரு ஆதாயமான பயணமாக அதன் மூலம் நமக்கு ஒரு ஆர்டர் வருவது போல், ஒரு பெனிஃபிட் வருவது போல் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு மாசி மாதம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். தொழில் புதிதாக தொடங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி. 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டை விட்டு வெளியே வருகிறது. அப்போது என் ஜாபில் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு ப்ரெஷரு அப்படின்னெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்கள் ஒருவேளை ஒரு ஜாபை சேஞ்ச் பண்ணுவதன் மூலமாக வேறு ஒரு நல்ல ஆஃபருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். இதையும் தவிர இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா